இறைவனை தரிசிக்கக்கூடிய உரிமை எல்லாத்துக்கும் இருக்குது. அவங்க நம்மளை பார்க்குற மாதிரி நாம் அவங்கள பார்க்க முடியும். நம்ம தகுதியை வளர்த்துக்கிட்டா. ஜின்னு வச்சு உங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருவேன். முக்கியமாக கடவுளுக்கு ஈக்குவலானவங்க ஜின்னு அப்படிங்கிறாங்க. இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு என்ன தோணும்? ஜின் பெரிய ஆள் தான், இல்லை சொல்லலாம், பெரிய பவர்ஃபுல். அதை வச்சிருக்கவங்க அவ்வளோ பெருசாக பேசக்கூடாது. விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும்? அது உண்மையாக சாத்தியப்படுமா? அப்படி பார்த்தா அது விதியோட கணக்கில் தான் இருக்குது. அது விதியை இதே வியாபார பொருளே நம்ம சொல்லலாம். எந்த ஒரு செயலுக்கும் வினை உண்டு, எதிர்வினை உண்டு. எதிர்வினை கண்டிப்பாக உண்டு. அதை தான் நம்ம கர்மான்னு சொல்கிறோம். இப்போது மக்கள் நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ நாயன்மார்கள், ஆழ்வார்கள், யோகிகள், மகான்கள் அவங்க எந்த மை மந்திரம் எந்திரத்தை வச்சு போகல. கருணாஸ்தர் எந்திர மை மந்திர ஔஷங்கள்லாம் சொன்னார். நான் எதுவும் பொய்ன்னு சொல்லவே கிடையாது. நீ உண்மையான நிலையை அடையணும், கர்ம வழியை கழிக்கணும் அப்படின்னா அது மை மந்திரம் தொட முடியாது. நீங்கள் கிருஷ்ணரை வழிபடலாமா, ராமரை வழிபடலாமா, ராகவேந்திர வழிபடலாமா? கலியுகத்தில் நீங்கள் ராகவேந்திர தான் வழிபடலாம். நீங்கள் நான் தப்பாக என்னை திட்டினா கூட பரவாயில்ல. குரு ராகவேந்திரர் ஒருத்தர் வழிபட்டான் என்றால் கிருஷ்ணரும், ராமரும், நரசிம்மரும், ஆஞ்சநேயரும், சிவனும் எல்லா தெய்வமும் உள்ள வந்து உட்காந்துரும். ஹிட்லர் எப்படி இருந்தார்? சத்ரபதி சிவாஜி எப்படி இருந்தார்? அவங்கள பெரிய பலசாலிலாம் கிடையாது. ஆத்ம பலம். ஆத்ம பலம் ஒருத்தன் இருந்துச்சுன்னா அவன் மலையவே சுக்குநூறாக்குவான். காரணம் என்னன்னா, ஆத்மா தான் அழிவற்றது. அந்த ஆத்மாவில் ஒரு பலம் வருதுன்னு வச்சுக்கலே, அவன்கிட்ட தெரிந்தோ தெரியாமலே இயற்கை பிரபஞ்சத்தோட சக்தி அவன்கிட்ட செயல்பட்டு இருக்கு. சிவன் ராஜயோகா அன்பர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிவன் ராஜயோகத்தின் குரு பிரஜாபதி ரிஷியோகி அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். உங்களோட கேள்விகளுக்கான பதில்களை கேள்வியாக நான் கேட்க போகிறேன். பதில்களாக குருஜி அவர்கள் கொடுக்க போகிறாங்க. வணக்கம் குருவே சரணம். வணக்கம் நமஸ்தி. குருவே சரணம். நல்லா இருக்கேன். தெய்வத்தால் ஆகாதெனினும் மெய்வருத்த கூலி தரும் அப்படிம்பாங்க. தெய்வம் நினச்சா என்ன வேணாலும் நடக்கும் அப்படிங்கும் போது ஒரு மனுஷனோட பெரிய ஆசை என்னென்னா, ஒரு வாட்டியாச்சும் நான் தெய்வத்தை பார்த்துட மாட்டேனா, தெய்வம் என்ன பார்த்துறாதா அப்படிங்கிற அந்த ரெண்டு விஷயம் இருக்குல்ல. இதை ஒரு மனித வாழ்க்கைக்கு எளிமையாக சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? ஈஸ்வர சித்தம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, தெய்வத்தை நம்ம ஒரு தடவையாவது பார்த்துட முடியாதா, இல்லை தெய்வம் நம்மளை பார்த்துறாதா? இதுதான் அவங்களுடைய கேள்வி. ஆனால் அந்த கேள்வியிலே பதிலும் அதில் இருக்குது. தெய்வம் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்குது, ஆனால் நாம் பார்க்கக்கூடிய நிலையில் நாம் இல்லை. அதுதான் உண்மை. ஏன்னா எப்பொழுதுமே அதோட பார்வையில் தான் இருக்கும். இரவாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் சரி, எந்த கால சூழ்நிலையிலும் தெய்வத்தோட நிலையிலே இருந்து நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நாம் ஏன் அதை பார்க்க முடியல? நம்ம சுமந்து வந்த கர்ம நிலைகளை பொறுத்து நாம் தேங்கி நிற்கிறோம். மனதளவுலையும் சரி, என்ன அளவுலையும் சரி, நம்ம எல்லா விஷயத்துலையும் தேங்கி நம்மளால் முடியாதுங்கிற மனப்பக்குவத்தை முதல்ல நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம். பக்குவத்தை வளர்க்கணும். அதிலே என்னென்னா, முடியாதுங்கிற மனப்பக்குவத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் என்னென்னா, முடியக்கூடிய விஷயங்கள் கூட முடியாமல் போயிடுது. இறைவனை தரிசிக்கக்கூடிய உரிமை எல்லாத்துக்கும் இருக்குது. அவங்க நம்மளை பார்க்குற மாதிரி நாம் அவங்கள பார்க்க முடியும். நம்ம தகுதியை வளர்த்துக்கிட்டா, நிலையை வளர்த்துக்கிட்டா. எப்படி ஒரு ஜாபுக்காக நம்ம எவ்வளோ படிக்கிறோம், படித்து அதை நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதி நம்ம பாஸ் ஆகி ஒரு வேலைக்கு ஜாபுக்கு போகிறோமோ, அதே மாதிரி தான் நமக்குள்ள ஒரு பரீட்சை இருக்குது. அந்த பரீட்சையில் நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கணும். ஸ்டடி பண்ணிவிட்டு அதில் நீங்கள் தேர்ச்சி பெற்றீங்கன்னா கண்டிப்பாக அந்த இறை தரிசனத்தை பெற முடியும். அதுக்கு தான் அபியாசம் சொல்கிறது. கண்டிப்பாக. இப்போ நான் சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்தேன். என்னென்னா, ஹரியானாவை சேர்ந்த ஒரு ஞானியோ யாரோ அவர், நான் சிவனை பார்க்கறதுக்காக 12 ஆண்டுகள் நின்றுக்கிட்டே தவம் பண்ணுறாரு. அவர் காலெல்லாம் பார்த்தா ரொம்ப பயங்கரமாக வீங்கியிருக்கு. அப்படி இருக்கும்போது பார்க்குற நமக்கு என்ன தோணும்? இதன் வழியாக நம்ம சிவனை பார்த்துட முடியும், சிவனை அணுகிற முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை அவர் மூலமாக எனக்கு உருவாக்குறாருல. ஆக்சுவலாக எப்படி சாத்தியப்படும்? சிவனை இப்போ சிவபக்தர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஒருவேளை இந்த வழி தான் சரியோ, இல்லை வேறு வழி இருக்கா அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி. இதுக்கு எப்படி சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, ஒரு லேப்டாப் வச்சிடறோம், சரிங்களா? வச்சுட்டு இதுக்குள்ளே நிறைய மெசேஜ் இருக்குது. நீங்கள் அந்த லேப்டாப்பை அப்படியே உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்து தொடர்ந்து அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் அதோட கீ ஓப்பன் ஆகிரும். அதுக்கப்புறம் நான் அதில் இருக்க மெசேஜை படிச்சிருந்த மாதிரி இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பாஸ்வேர்ட் தெரியணும். அது பாஸ்வேர்ட் கொடுக்குறது அதை எந்த ப்ரோக்ராம் அதை ரெடி பண்ணாங்களோ அவங்க தான் கொடுக்கணும். அப்போ அந்த இடத்துல அவங்க டீச்சர்ஸ், இங்கே குரு. எப்போ ஒரு குருவோட ஆசீர்வாதம் இருக்கோ, அவர் எதை பாஸ்வேர்டாக உங்களுக்கு கொடுக்குறாரோ, எந்த ஃபார்முலா கொடுக்குறாரோ அந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு தேவையான ஆன்சர்லாம் வந்துடும். நீங்கள் இறைவனை தரிசிக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடினம் கிடையாது. நீங்கள் புரிஞ்சுக்கலன்னா ரொம்ப கஷ்டம். மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி தான். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஆனால் உங்களுக்கு நீங்கள் அதை தகுதியை வளர்த்துக்கிறது தான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன். இறைவனை அடைவதற்கு ஒரே விஷயம் தான், பக்தி சரணாகிதி. அதுக்கு உங்கள் குரு வழிகாட்டணும். உங்கள் குரு கிட்ட தான் அந்த
பக்தி சரணாகதி செலுத்துறோம். அப்படி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது வந்துருச்சுனாவே அந்த குரு தான் ஈஸ்வர தத்துவம் வந்து நம்ம புரிஞ்சுக்க போகணும். கண்டிப்பாக இறை தரிசனம் பெறாங்க. கஷ்டப்பட்டு தான் பார்க்கணுமா அப்படின்னா அது உங்களோட பிராப்தத்தை, ஒவ்வொருத்தரோட பிராப்தத்தை பொறுத்து இருக்குது. ஒருத்தருக்கு யோகம் பண்ணால் பார்க்கலாம், ஒருத்தருக்கு தான தர்மம் பண்ணால் பார்க்கலான் இருக்கும், ஒருத்தருக்கு இறைவனை நினைத்து துதிப்பாடுனா பார்க்கலான் இருக்கும். அவங்க எடுத்த பிறவியின் நோக்கத்தின் முன்னிறுத்தி தான் அது செயல்படும். அது யாருக்கு தெரியும்னா அவரு கூட தெரியாது, அந்த குருவுக்கு தான் தெரியும். அதனால தான் குருக்கிட்ட போய் நம்ம அந்த தீட்சையை வாங்கினதுக்கு அப்புறம் இறைவனை எப்படி தரிசிக்கலாங்கிறத அவரே வழிகாட்டுவார். இல்லை, தன் உடலை வருத்தி இறைவனை பார்க்குறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து இறைவனுக்கு பிடிக்குமா? ஏன்னா இங்கே வந்து நீ இத்தனை எப்படி சொல்ற, கோயிலை சுற்றி நடக்கிறதா இருக்கலாம், வேல் குத்துறதா இருக்கட்டும், இந்த விஷயங்கள்லாம் பண்ணாதான் அந்த இறைவனோட கடைக்கண் பார்வை படுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு சரியான ஒரு அணுகுமுறை நினைக்கிறீங்க? அவங்களோட நம்பிக்கை தான், நம்பிக்கை அடிப்படை தான். இது நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு நீங்கள் எந்திரிக்கிறதே பெரிய விஷயம்தான். அது இருக்கும்போது ஒரு சில மாற்றங்கள் வரும் நமக்கு. நீங்கள் எந்திரிச்சதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பகவத்கீதையோ இல்லை தேவி மகாத்மோ இல்லை சிவபுராணமோ கந்தபுராணமோ அக்னி புராணமோ இல்லை கிரந்தங்கள் எது படித்தாலும் படிப்பதால் நமக்கு அறிவு வளரும், அறிவால் நல்ல வேலைகள் செய்ய முடியும். ஆனால் ஞானம் பெற முடியுமா? ஞானம் பெற முடியாது. ஞானம் பெறுவதற்கு உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு குரு வேண்டும். குரு எதை உங்களுக்கு சுட்டி காட்டுறாரோ அந்த வழியில் போகும்போது மட்டும்தான் நீங்கள் நினைக்கக்கூடிய எந்த தரிசனமாக இருக்கட்டும், இல்லை எந்த சக்தியாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் எதை சம்மந்தப்பட்டது நீங்கள் அந்த யாத்திராவில் போகிறீங்களோ அது சக்ஸஸ் ஆகும். அதனால தான் சொன்னேன் முதல்ல, கடினம் தன் உடலை வருத்திக்கிட்டதால வருவாரா அப்படின்னா உனக்கு அந்த பிராப்தம் கர்மாவில் அப்படி இருக்கணும், அந்த கர்மா மூலியமாக கழிச்சதுக்கு அப்புறம் தான் இறைவனா அப்படி உடலை வருத்தணும்னா அது உன் குரு சொல்லணும். அப்போ தான் அந்த உடல் வருத்தி செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனைக்கு வேல்யூ உண்டு. இல்லைனா அது வெறும் கர்மாவோட முன்னு போயிடும். ஓகே, இப்போ எல்லாருமே ஒரு தப்பு செஞ்சுட்டு அதை வந்து ஒரு எளிமையாக எடுத்துக்கிறாங்கல்ல. எந்த ஒரு தப்பாக இருந்தாலும், பெரிய தப்பாக இருந்தாலுமே சரி, அந்த எளிமையாக எடுத்துக்கக்கூடிய அந்த மனப்பான்மை இருக்குல்ல, அது எங்கே கொண்டு போய் நிப்பாட்டும் ஒருத்தனை? இன்னும் மிகப்பெரிய தவறுகளுக்கு அடிக்கோல் அதுதான், பேஸ் அதுதான். நம்ம தப்பு செய்கிறோம், நமக்கு வந்து எந்த தண்டனை கிடைக்கல, தப்பிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ அவனுக்கு என்ன தைரியமாகுதுன்னா, நம்ம என்ன செய்தாலும் எது செய்தாலும் நம்மளை யாரும் கேட்க முடியாது, நம்ம இஷ்டத்தை தாண்டோட்டித்தனமாக நம்ம வாழ முடியும். ஒரு குதிரை வந்து தறிக்கட்டு ஓடின மாதிரி எங்கே போய் நிற்கினா கடைசியில் ஒரு டைமில் வந்து அவன் தப்பு மேலே செய்ய அவனுக்கே வந்து அந்த செய்கிற தப்பே அவனுக்கு தர்மம் மாதிரி தெரியும். இதில் இன்னொரு விஷயம் என்ன நுணுக்கமாக பார்க்க வேண்டியதாக இருக்குன்னா, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஆனால் இறைவனுக்கு இவ்வளோ சேவை செய்கிறேன், அதுவும் இதுவும் கால்குலேஷன் ஆகிடும், ஈக்குவல் ஆகிடுங்கிற ஒரு மனப்பான்மை இருக்குல்ல, அது எப்படிப்பட்டது? இது எப்படின்னா லஞ்சம் கொடுக்குற மாதிரி. ஆமாம், சாமிக்கே லஞ்சம். ஆமாம், நீங்கள் வந்து இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்தர்கள் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நின்று பார்க்குறதுக்கும் வந்து உடனே போயிட்டு ஒரு விஐபி தரிசனம். இறைவனுக்கு எந்த விஐபியும் கிடையாது. நமக்கு தான் இன்னொரு மனிதர்களுக்கு விஐபி நம்ம வச்சுக்கிறோம், நம்ம அறிவுக்கு உட்பட்டு. ஓகே, அது தப்பும் கிடையாதுன்னு வச்சுங்களேன், மனித மட்டத்துக்கு ஓகே. அவங்க சில இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டோகால் இருக்கும். இப்போ விஐபி யார், விவிஐபி யார், சிஎம் இருக்கார், பிஎம் இருக்காங்க, அவங்க விஐபி தான். ஏன்னா இந்த நாட்டை ஆளக்கூடியவங்க, இந்த நாட்டோட நலன் கருதி அவங்களுக்கு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கிறது ஓகே தான். இப்போ அந்த நிலையும் அதே மாதிரி கொண்டு போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இறைவனையும் சரி, இறைவன் வந்து எல்லா இடத்துலையும் நீக்கப்பட்டு நிறைந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி. இப்போ அவங்கள வந்து நீங்கள் அப்படி தான் தரிசிக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு முதல்ல அந்த பிராப்தம் இருக்கணும். எப்படி நீங்கள் போய் நின்னாலும் சரி, அவரோட அருள் வரணும்னு இருக்கும் பட்சத்தில் தான் அது வரும். இல்லைன்னா நம்ம போயிட்டு சும்மா பார்த்துட்டு வருவோம், அவ்வளோதான். சரி, இப்போ இந்த தப்பு செஞ்சுக்கிட்டே போகிறாங்க பார்த்தீங்களா, குறிப்பிட்ட அப்படியே விட்டுறாது. அதனால தான் சரிங்களா, நிறைய தப்பு செய்வர்கள் அந்த டைமில் வந்து அவன் தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிற வரையும் அவங்கள இறைவன் டச் பண்ண மாட்டார். எப்போ போதுன்னா நிறுத்துறீங்கல்ல, அங்கே அவர் ஆட்டத்தை ஆரம்பிப்பார். அங்கே உங்களுக்கு முடிஞ்சு அங்கே செஞ்சுக்கிட்டே இருக்கிறவனே விட்டுருவார். சரி, செஞ்சுக்கிட்டே இரு, நீ எவ்வளோதான் செய்வ, உன்னோட சக்தி உன்னோட திறன் எவ்வளோ இருக்கோ பண்ணிக்கிட்டே இரு. பண்ணி போதுன்னு நிறுத்துவீங்கல்ல, நீ நிறுத்துவ அவர் ஆரம்பிப்பார். அதோட சாப்டர் க்ளோஸ். ஓகே, இப்போ இதிலே ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ அந்த இடத்துல அவனுக்குன்னு ஒரு குரு இருக்காருன்னு வச்சிங்களேன், அவர் வந்து இவனை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அந்த இடத்துல இருக்குமா? நீங்கள் இறைவன் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாரு, இவன் வந்து எனக்குன்னு ஒரு குரு இருக்காரு, அது குரு என்னை காப்பாற்றுவார்னு ஒரு நம்பிக்கை அந்த இடத்துல அவனுக்கு முளைக்குதுன்னு வச்சுப்போம். அந்த நேரம் என்ன ஆகும்? உண்மையான குரு இருக்கிறவங்க அந்த தப்பை செய்ய மாட்டாங்க, குரு அனுமதிக்க மாட்டார். அப்படியே அவன் தப்பு செஞ்சான்னா அந்த குரு மூலியமாகவே முதல்ல தண்டனை கிடைக்கும். அதனால தான் உண்மையான குரு வந்து பார்த்தீங்கன்னா தவறான வழியை வழி நடத்த மாட்டாங்க, அதுக்கான அங்கீகாரமும் கொடுக்க மாட்டாங்க. முதல் ஸ்டெப்லேயே தடுத்து நிறுத்திடுவாங்க. இல்லைனா நீ என்னோட சீரியல் சொல்லி விலக்கி வச்சுருவாங்க.
அவரோட எந்த ஒரு அனுகிரகமும் அவருக்கு வராது. ஏன்னா குரு, பிரபஞ்சம், இறைவன் எல்லாம் ஒன்று தான். சரி, உங்களுக்கு உருவம் தாங்கி வந்திருக்கு. விஷ்ணு, மகாவிஷ்ணு, கிருஷ்ண பரமாத்மா எல்லாம் ஒரே கோட்டில் இருக்கக்கூடிய நிலை தான். அர்ஜுனனுக்காக கிருஷ்ண அவதாரம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு, அவ்வளோதான். ஆனால் அவர் மகாவிஷ்ணு தான். அந்த மாதிரி தான். அதே மாதிரி இப்போ இந்த பிரபஞ்ச சக்தின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த பிரபஞ்ச சக்தியை உங்களுக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும்? அது சாத்தியப்படணும்னா என்ன செய்யணும்? எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட மனதின் எல்லைக்கு அளவே கிடையாது. சரிங்களா? அது எதுக்கு எல்லைக்கு அளவே கிடையாதுன்னா ஆசைக்கு மட்டும்தான். ஆசைக்கு அளவு இல்லை, அளவே இல்லை. அது விரிவெஞ்சு போயிட்டே இருக்கும். ஆனால் இந்த பிரபஞ்சமும் அப்படிப்பட்டதான். நான் அடிக்கடி சொல்லுவேன், நமக்கு ஒரு மனது இருக்க போல் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு மனசு இருக்குது. அந்த மனம்தான் இதை உருவாக்குது. சரிங்களா? இப்போ நாமெல்லாம் உருவாகி இருக்கிறதுக்கும் அசைகிறதும் அசையாமல் இருப்பதும் நம்ம நிகழ்த்தக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு. ஆனால் இது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். அப்போ நிர்ணயிக்கப்பட்ட விஷயத்துலேருந்து நம்ம வந்து வெளியில் வர முடியாதுன்னா அங்கே தான் ஒரு முற்றுப்புள்ளி இருக்குது. எப்போன்னா, நீ உண்மையான உன் தன்மையை உணரும் பட்சத்தில் அதுவரையும் அதோட கையில் இருக்கும், விதி கையில் இருக்கும். நீ உணரணுங்கிற ஒரு தன்மை ஒருத்தீங்களா, அப்போ உன் கைக்கு வந்துடும். அதான் விஷயம். பிரபஞ்சத்தோட தன்மையை நமக்குள்ளே உள்ளே கொண்டு வரணும்னு கேட்டிங்கன்னா, நாம் முதல்ல இங்கே வெற்றி எடுத்து ஏற்படுத்திருக்கணும். எதுவுமே இல்லாமல் இருக்கணும். ஏற்கனவே உங்கள்ட்ட நிறைய ஒரு பேப்பரில் ஒரு போர்டில் நிறைய கிறுக்கி வச்சுருந்தீங்கன்னா, பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அந்த வரமானது, அந்த எழுத்துக்கள், அந்த மிகப்பெரிய ஒரு அமிர்தத்தை வந்து நீங்கள் என்னென்னு அவங்களும் இதை எழுதி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்க. நீங்கள் ஏற்கனவே கிறுக்கி வச்சுருக்கீங்க, அதில் அவங்க வந்து கிறுக்கினா உங்களுக்கு எப்படி படிப்பீங்க? முதல்ல உங்களை எம்டி ஆக்கிக்கணும். அப்போது எம்டி ஆக்கிட்டு நீங்கள் அதுக்காக நீங்கள் ஏங்கி உட்காந்துருக்கணும். கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அதை வாங்க நீங்கள் தான் மறந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அதை வாங்கினா முதல்ல உங்கள் மனம் ஒரு நிலைக்கு இருக்கும். அதுக்கு முன்னாடி பல சிந்தனையில் போட்டு நமக்குள்ளே திணிக்கக்கூடாது. அதில் வந்து வெளியில் வரணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல ஒரு மனதை சமமான நிலையில் வச்சிருக்கும் பட்சத்தில் அதுக்கு தான் யோகா, தியானம். அதை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரபஞ்சத்தோட தன்மை எப்படி உள்வாங்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். கண்டிப்பாக. நீங்கள் விதின்னு ஒரு எப்போதுமே நம்ம ஊரில் நிறைய சொல்கிறதுனா, விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும்? அது உண்மையாக சாத்தியப்படுமா? அப்படி பார்த்தா அது விதியோட கணக்கில் தான் இருக்குது. அது விதியை வந்து இதே வியாபார போர்லேயே நம்ம சொல்லலாம். இப்போது துரோணாச்சாரியர் இருக்கார், குரு. அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த 2 கௌரவர்கள் அண்டு பாண்டவர்கள் 2 பேருக்குமே குரு யாருன்னா துரோணாச்சாரியர். துரோணாச்சாரியர் குரு யாருன்னா பரசுராமர். ஓகே, இந்த துரோணாச்சாரியர் எப்படி பரசுராமர்கிட்ட கலை கற்றுக்கிட்டாரோ அதே தான் கங்கைமேந்தர் பீஷ்மரும் கற்றுக்கிட்டார். 2 பேரோட குரு யார்? பரசுராமர். ஆனால் இவர் கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கார். ஆனால் அவர் அந்த கலைகளை கற்று தனக்கு மட்டுமே வைத்து கொண்டார். 2க்கும் வித்தியாசம் இருக்குது. ஒருவனுக்கு பெற்ற சக்தியை தானம் கொடுப்பதற்கும் கொடுக்காமல் தனக்கு மட்டுமே வைத்து செயல்படுவதற்கும் வித்தியாசம் இருக்குது. அங்கே தான் அவங்களோட பொசிஷன் மேலே போகுது. குரு தத்துவங்கிறத தான். இங்கே பீஷ்மர் குரு கிடையாது. அங்கே குரு யாருன்னா துரோணாச்சாரியர் தான். இது ஏன் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கர்ம இதுதான் விதிங்கிறது. இப்போ 2 பேருமே ஈக்குவல் பவர் உள்ளவங்க தான். யாருமே சாதாரண, துரோணாச்சாரியாரும் சாதாரண ஆள் கிடையாது, பீஷ்மரும் சாதாரண ஆள் கிடையாது. இந்த 2 பேரும் ஒரு கூட்டம் கற்றுக்கிட்டாங்க. ஆனால் விதி என்ன செய்யுது? அதுதான் கர்ம நிலை. அவங்க எடுத்த பிறவியின் நோக்கம், அவங்க தனக்குள் ஞானம் பெறணுங்கிறது ஒரு நிலை இருக்கும். அதுவும் விதி தான். பெற்ற தான தர்ம சக்திகளை பிறருக்கு பயன்படுத்த முடியுமா முடியாதுங்கிறதும் அதுவும் விதிக்கையில் தான் இருக்குது. அதை மதிகொண்டு வெல்லணும்னா அது ஞானம். அந்த இடத்துல இந்த 2 பேருமே கூட கடைசியில் போரில் இல்லாமல் போயிடுறாங்க. ஆனால் கிருபாச்சாரியான்னு ஒரு மிகப்பெரிய ஞானி ஒருத்தர் இருக்கார், குலகுரு. அவர் மட்டும் உயிரோடு இருப்பார். ஏன்னா அவர் சிரஞ்சீவி, அவர் ஞான குரு, இவர்கள் அஸ்திர குரு. அப்போ இந்த இடத்துல எங்கே விதி முடிவு பண்ணால், நீ சக்தியே பெற்றிருந்தாலும் விதிக்கு கட்டுப்பட்டவன் தான். ஆனால் ஞானம் பெறும்போது அது விதியை கடந்தவனாக இருக்க. ஓகே, அது பிரம்ம நிலை. இப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் நீங்கள் சொன்னீங்க ஆசை வந்து அளவு கடந்து இருக்கும் அப்படின்னு. அதை கட்டுப்படுத்தினவன் தான் ஞானி ஆக முடியும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த ஞான நிலை அடையிறதுக்கும் இந்த விதி தானே வழிவகுத்து கொடுக்குது. ஆமாம், அவங்களோட கர்மா தான் அது. அடிப்படை கர்மா தான். கர்மா இல்லாமல் எதையுமே டச் பண்ண முடியாது. காற்று இல்லாமல் சுவாசிக்க முடியாதுங்கிற கதை மாதிரி அதை தான் கற்று தருது. ஆனால் நம்ம இப்போ ஒரு ஸ்கூல் போகிறோம், எல்லாருமே அது விதி அடிப்படையில் ஸ்கூல் போய் தான் ஆகணும். எல்லாருமே ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறது இல்லையே, எல்லாருமே வந்து ஸ்டேட் ஃபஸ்ட் வர்றது இல்லையே. கண்டிப்பாக யாரும் ஒருத்தர் தானே இதை செயல்படுறாங்க. அது காரணம் என்னென்னா, அவங்க எடுத்துக்கிட்ட சிரத்தை. நல்லா படிக்கணுங்கிற முதல்ல உத்வேகம் வரணும். அந்த உத்வேகம் எங்கேருந்து வருது?
அவன் முற்பிறவியில் செய்த அந்த வினை. அப்படியே இது படிக்கிறது கூட முற்பிறவி தேவைப்படுது. ஆமாம், நீ வாழ்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் நீ பெரிய ஒரு அரசாட்சியில் உட்காருவதற்கும் வினை கர்மா கண்டிப்பாக அங்கே இருக்கும். ஏன் அதே ஸ்கூல் அந்த அந்த குழந்தைக்கு, சின்ன குழந்தைக்கு என்ன தெரிய போகுது? ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் படிக்கிற குழந்தை இல்லை ஒரு 5th படிக்கிற குழந்தைக்கு, அது ஒரு பையனுக்கு வந்து எடுத்தவொடனே எல்லாமே கெட்ட பழக்கம் இருக்குமானா இருக்காது. அவன் பிறக்கும் இடத்தையும் வளரும் தன்மையும் அவன் கற்றுக்கக்கூடிய அந்த இடத்த பொறுத்து தான் அவனோட வளர்ச்சி இருக்கும். அது அவன் கர்மா தான் முடிவு பண்ணுது. அப்போ அவனுக்கே தெரியாது. ஆனால் ஏன் அந்த மந்த புத்தி அவனுக்கு இருக்குது, ஒருத்தருக்கு சிறப்பாக இருக்குன்னா அதுவும் கர்மத்தோட அடிப்படை தான். அப்போ இந்த இடத்துல விதி தான். ஆனால் எப்போ மாற்றப்படும் அப்படின்னா உண்மையிலே தன்னை உணரும் பட்சத்தில் யாருன்னா குரு வந்துடுறாரு. குரு இல்லாமல் ஆன்மீகத்தை தொட முடியாது. அப்போ உனக்கான குரு வரும்போது நார்மலாக இருக்கக்கூடிய பாறான் கல் அது வந்து சொல்லப்போனால் வழிபடும் தெய்வ சிற்பமாக மாறுது. ஓகே, அது யார் கையிலன்னா சிறந்த ஒளி செதுக்கக்கூடிய அந்த சிற்பியின் கையில் தான் இருக்குது. அந்த சிற்பி ஞானவான். கண்டிப்பாக. இப்போ ஒரு சொல்லுவாங்க, அப்பன் செய்த பாவம் தான் பிள்ளைக்கு வந்து சேருது அப்படின்னு. ஆனால் அந்த பிள்ளை வந்து ரொம்ப நல்லவனாக இருப்பான். என்னடா அது, நான் எல்லாருக்கும் நன்மை செய்கிறேன், ஆனால் இந்த ஊர் வந்து என்னை இப்படி பேசுதே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இதுவும் கர்மத்தின் அடிப்படையில் தான் வருது. அதுக்கான தீர்வு என்னவாக இருக்கும்? ஏன்னா இதை பார்த்துக்கிட்டு இருக்க பல பேருக்கும் இது உபயோகமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்பா வந்து பயங்கர கெட்ட விஷயங்கள் செய்கிறார், ஆனால் பையன் வந்து எந்த தப்பும் செய்யலை. ஆமாம் சார். ஆனால் அதை அனுபவிக்கிறார். அதுக்கு ஏன் அனுபவிக்கிறார்னா அதுவும் என்ன சொல்கிறது, சஞ்சீத கர்மாவில் வந்து வரக்கூடியது தான். அந்த சஞ்சீத கர்மா தான் பிராப்த கர்மத்தை உருவாக்குது. அப்போ இந்த பிராப்த கர்மாவோட நின்றுமா அப்படின்னா கிடையாது. நீ முதல்ல இருக்கக்கூடிய கர்ம வினைகளை உங்களால் தடுத்து நிறுத்த முடியாது. அது முடிஞ்சு போச்சு. நான் இப்போ இருக்க கர்ம வினை உன் கையில் தான் இருக்குது. இந்த செகண்ட் உன் கையில் தான் இருக்குது. ஆனால் அந்த பழி சொற்கள் அதோட வினைகள் நீ அனுபவிக்கிறாலும் அது முன்னாடி உள்ள வினையை நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. ஆனால் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு கர்ம நிலை இருக்குது. அந்த கர்ம நிலையை நீ தான் முடிவு பண்ணுற ப்ராக்டிக்கலாக பார்த்தா. அப்போ அங்கேருந்து நீ உன்னோட தர்ம சிந்தனையும் உன்னோட சத்திய நெறியும் உன்னை காப்பாற்றும். அது அதோட கட்டாயிடும். ஓகே, ஒரு குறிப்பிட்ட வரையும் தான் அவங்களோட தாய் தகப்பன் செய்த வினை உன்னை சாரும். நீ உண்மையாக உன்னை நீ திருத்தி கொண்டு நல்ல வழியில் நீ முயற்சி பண்ணீங்கன்னா அந்த கர்மா கட்டாயிடும். கண்டிப்பாக. இப்போ உடல் பலத்தை விட ஆத்ம பலம் ஜாஸ்தியாக இருக்கும். அவங்கள பார்த்தீங்கன்னா நரம்பாக இருப்பாயா, ஆனால் அவனுக்கு தைரியம் ஜாஸ்தி அப்படிங்கிறது ஒரு பேச்சு இருக்குல்ல. அந்த ஆத்ம பலத்தை நம்ம எப்படி வந்து பெருக்கிக் கொள்றது? இப்போ காட்டுக்கே வந்து ராஜா யாருன்னா சிங்கம் தான் சொல்கிறோம். அது ஒரு ஆளுமை தன்மையினால தான் சொல்கிறோம். ஆனால் அதோட பெருசு யானை. யானைக்கு முன்னாடி சிங்கம் வந்து ஒரு சின்ன விலங்கு தான் அப்படி பார்த்தா. ஆனால் சிங்கத்தோட ஒரு கர்ஜனை வந்து யானையும் பின்னுக்கு போக வைக்கும். என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கவரி சேனல்லாம் போடுவாங்க சிங்கத்தை யானை விரட்டுற மாதிரிலாம். அது உண்மைதான். அது எப்போனா தனியாக விரட்டாது, கூட்டத்தோடு விரட்டும். ஆனால் அது சிங்கம் எல்லாமே ராஜா ஏற முடியாது. அந்த சிங்க கூட்டத்துக்குன்னு ஒரு தலைமை இருக்கும். அந்த காட்டையே கட்டி ஆளக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும். கூட்டத்தில் ஒரு தலைவர் இருப்பான். அந்த சிங்கத்தை அப்படிலாம் பண்ணிட முடியாது. அது தன் கண்ட்ரோல் எப்பொழுதுமே வச்சுக்கும் எல்லாத்தையும். அதே போல தான். சரிங்களா? ஆளுமை அப்படிங்கிற தன்மையை வந்து நமக்குள்ளே தான் இருக்குது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து லீனாக இருக்கான், உண்டாக இருக்கான், அதெல்லாம் கிடையாது. ஹிட்லர் எப்படி இருந்தார், சத்ரபதி சிவாஜி எப்படி இருந்தார், அவங்கள பெரிய பலசாலிலாம் கிடையாது. ஆத்ம பலம். அந்த ஆத்ம பலம் ஒருத்தன்ட்ட இருந்துச்சுன்னா அவன் மலையவே சுக்குநூறாக்குவான். காரணம் என்னென்னா இந்த ஆத்மா தான் அழிவற்றது. அந்த ஆத்மாவில் ஒரு பலம் வருதுன்னு வச்சுங்களேன், அவன்கிட்ட தெரிந்தோ தெரியாமலே இயற்கை பிரபஞ்சத்தோட சக்தி அவன்கிட்ட செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால தான் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவை ஒருத்த மாற்ற முடியலன்னா உங்கள்கிட்ட அந்த பிரபஞ்ச சக்தி இயங்கிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அது ஈஸ்வர சக்தியாக வச்சுக்கோங்க, இல்லை பிரபஞ்ச சக்தியாக கூட வச்சுக்கோங்க. அவன் சக்தியை அவன் ஒரு ப்ராக்டிஸில் அவன் தன்னை வளர்த்துக்கிட்டான், தன்னை செதுக்கிறான். அது உடல் வலிமை தேவையில்லை, மனோ வலிமை தேவை. நம்மளோட முடிவுகளை மற்றவர்கள் மாற்ற முடியாத அளவுக்கு அந்த முடிவு ஸ்திரமாக இருக்கும். காரணம் என்னன்னா அவரை தன்னை செதுக்கிக்கிறான், தன்னை தயார்படுத்திக்கிறான். தன் உடம்பை நம்பி அவன் இல்லை, தன் ஆத்மா நம்பி இருக்கான். எவன் ஒருத்தன் தன் ஆத்மா நம்பி இருக்கானோ அவனை எவனாலே அசைக்க முடியாது. எவன் ஒருத்தன் தன் உடல் நம்பி வலிமையை நம்பி இருக்கானோ ஒரு நாள் வீழ்ந்துருவான். அதுக்கான காலகட்டம் எக்ஸ்பீரி ஆயிடும் சீக்கிரமா. அவ்வளோதான் முடிஞ்சிடும். எவ்வளோ நாள் வலிமையோட இருப்பீங்க? ஆத்ம வலிமை நீங்கள் வயசானாலும் உங்களை விட்டு போகாது. ஒரு துறவி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பலசாலியாக இருக்க மாட்டார், ஆனால் அவர் சொல்லுக்கு பஞ்சபதம் கட்டுப்படும். அதனால தான் சொல்கிறாங்களோ, ஒருத்தவங்க படுத்த படுக்கையாக இருந்தால் கூட மரணத்தை அவங்களால கட்டுப்படுத்த முடியுதுன்னா அவங்களோட ஆத்ம பலம். அவங்க ஆத்ம பலம் தான் இறைபலம் சொல்லுவாங்க. ஆத்மா இருக்கும், ஆத்ம சக்தி அவன்கிட்ட இருக்காது. ஆத்ம சக்தியை ஒருத்தர் இருந்தானா அவன்கிட்ட தான் அந்த தெய்வம் தொடர்பு கொள்ளும், பிரபஞ்சம் தொடர்பு கொள்ளும். ஆத்மா இருக்கெல்லாம் தொடர்பு கொள்ளாது. ஆத்ம சக்தி இருக்கணும், ஆத்ம பலம் இருக்கணும். ரெண்டுல ஏதாவது வச்சுக்கலாம். இந்த பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது என்ன? ஏன்னா பல பேருக்கு வந்து இதில் பல கேள்விகள் இருக்குது. இப்போ ஒருத்தன் பிரம்மச்சாரியாக இருக்கானா அவனுங்களுக்கு இந்தந்த தகுதியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பிரம்மச்சரியம் அப்படின்னா என்ன, அதை எப்படி கடைப்பிடிக்கிறது?
பிரம்மச்சரியங்கிறது ரொம்ப பெரிய கான்செப்ட், சாதாரண விஷயம் கிடையாது. பிரம்மச்சரியத்தில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்போ ஆதி காலகட்டத்தில் குருகுலத்தில் ஒரு பிரம்மச்சரியம் இருக்குது. அப்படி அப்படின்னா உங்கள் எண்ணத்தால் கூட நீங்கள் புலன் வழியாக எண்ணத்தால் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசைகளை இருக்கக்கூடாது. ஏப்பா, நீங்கள் ஒருத்தரை பார்க்கணுன்னு பார்த்தா ஆசைப்படுறது இல்லை, நீங்கள் நினைக்க கூட கூடாது. அந்த எண்ணத்தால் கூட நீங்கள் நினைக்கக்கூடாது. அப்படி இருந்தால்தான் தாரணை, அப்படி இருந்தால் தான் தியானம், அப்படி சித்தியானதான் சமாதி. நீங்கள் மனதளவில் கூட நீங்கள் யோகத்தில் இருக்கீங்கன்னா மனதளவில் கூட நீங்கள் எது மேலே அதிகமாக பற்று இருக்குதோ, இந்த உலக கர்ம வாழ்க்கையில் எது உங்களை அப்சர்வ் பண்ணி இழுக்குதோ அது மேலே அது உங்கள் முன்னாடியே வந்தாலும் அது மேல் பற்று இல்லாமல் இருக்கணும். எப்படின்னா ஒரு பெரிய குளம் இருக்குது, அந்த குளத்தில் நீர் இருக்குது, அந்த நீரில் தாமரை இருக்கும். ஆனால் தாமரை நீர் இல்லைன்னா வாழாது, இறந்துடும். ஆனால் அதில் ஒட்டாது. அந்த மாதிரி இருக்கணும் ஒரு பிரம்மச்சரியம். அப்புறம் தான் சாத்தியம். கண்டிப்பாக. ஏன்னா அவங்களுக்கு இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு காவி வேஷ்டி கட்டிக்கிட்டாலோ, ஒரு வாட்டி காசி போயிட்டு வந்துட்டாலோ, குடும்பத்திலேருந்து பிரிஞ்சு போயிட்டாலே ஒரு பிரம்மச்சரியங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. நான் ஞானி ஆகிட்டேன் அப்படின்னு இருக்காங்கல்ல, அது வந்து எப்படிப்பட்ட ஒரு, அது சரியா தப்பா? ஏன்னா தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு நம்பிக்கை. நானும் ஏவிஎம் ஸ்டுடியோ முன்னாடி நின்றுட்டு ஆக்டர் ஆயிடுவேன் நம்புற மாதிரி. நானும் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆயிடுவேன். ஏன்னா அந்த பூமி சுற்றுற இடத்துல நின்றுட்டேன். கண்டிப்பாக அடுத்து எனக்கு தான் பெரிய பெரிய டைரக்டர் வந்து வாய்ப்பு கொடுக்க போகிறாரு. நானும் வந்து ஸ்டார் ஆயிடுவேன். அதுக்கு அடுத்த பெரிய லெவலில் நானும் போய் ஆட்சியை பிடிச்சிருங்கிற கதை. அதை எல்லாராலையும் அப்படி முடியாது. என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஏன் அப்போ ட்ரை பண்ணக்கூடாதா? ட்ரை பண்ணலாம். அதான் பிராப்தத்தை பொறுத்து தான் இருக்குன்னு சொல்லிட்டேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருவரோட பிறக்கும் போதே அவங்களோட பிராப்தப்பட்டம் ஒன்று இருக்குது. ரொம்ப பேருக்கு தெரியுமா தெரியாது. அந்த பிராப்தப்படி தான் அவன் வாழ முடியும். ஒருத்தர் கடுமையாக உழைப்பான், ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பான், ஆனால் அவனோட ஊதியங்கள் கம்மியாக தான் இருக்கும். ஒருத்தர் ரொம்ப நார்மலாக இருப்பான், எதுக்குமே பெருசாக கண்டுக்க மாட்டான், ஆனால் இவன் ஒரு நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவான், அவனுக்கு கிடைக்கிற ஊதியம் கம்மியாக இருக்கும். இல்லை ஒரு அவனை எதிர்பார்த்த ஊதியம் கிடைக்கும். ஒருத்தர் 1 hour தான் ஒர்க் பண்ணுவான், ஆனால் அவனோட ஊதியம் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இல்லை அதை கூட தாண்டி கூட இருக்கலாம். ஸ்மார்ட் ஒர்க். அவ்வளோதான், ஸ்மார்ட் ஒர்க். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராக்டிக்கலாக சொன்னால் இவன் பெரிய நாலேஜ் உள்ள ஆள் ப்ராக்டிக்கலாக. ஆனால் அதை சூட்சமாக சொன்னால் அதான் கர்மா, பிராப்த கர்மா. நீ இப்படி தான் வாழணும், இப்படி தான் நீ இருக்கணும், இதை டிசைன் முன்னாடியே பண்ணியாச்சு. ஏற்கனவே வந்து அங்கே எல்லாமே ரெடி பண்ணி தான் வந்திருக்கு. ஸ்கெட்ச் போட்டு தான் வந்திருக்கு. நீ அதை தாண்டி நினச்ச முடியாது. நீ என்னதான் தலகலாக இருந்தாலும் அந்த இடத்த தாண்ட முடியாது. சில பேர் பார்த்தீங்கன்னா கடின உழைப்பு, எவ்வளோ இதுலேயும் கடின உழைப்பு இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜுக்காக வெயிட் பண்ணுவாங்க. என்னடா நம்ம இவ்வளோ உழைக்கிறோம், ஆனால் நமக்கு கொடுக்க மாட்டாங்க, அந்த அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமாக வந்து அதை தட்டிட்டு போயிடுவாங்க. அது என்ன அப்படின்னா, அவன் பிராப்தத்துலேயே இருக்கும், உள்ளே என்ட்ரானா போதும், சும்மா ஒரு டச் கொடுத்தா போதும், அவன் ஸ்பீடாக ஆகிடுவான். இதெல்லாம் முற்பிறவியும் இருக்கக்கூடிய கர்மநிலையை பொறுத்தா இருக்குது. அது இப்போ நீங்கள் நிறையா விஷயம் பார்க்கலாமே, சினிமா துறையிலே பார்க்கலாமே, நிறையா இருக்கே, எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல. ஆமாம், அதை நான் மென்ஷன் பண்ண விரும்பலை, ஒருத்தர் ஏற்றி இறக்கிலாம் சொல்ல விரும்பலை. சொல்லப்போனால் அதுதான், ஒருத்தர் வந்தாலே போதும் அந்த கலையரங்கமே அதிரும். ஒருத்தர் அவ்வளோ கஷ்டப்படுவார், அவருக்கு இருக்குதான், ஆனால் இவரளவுக்கு இருக்காது. அது பிராப்தம் தான். இப்போ நான் ஒரு வீடியோ ஒரு நேற்று தான் பார்த்தேன். சரி, இது உங்கள்கிட்ட கேள்வியாக கேட்டணும் அப்படிங்கிறதுக்காக. அவர் சொல்கிறாரு, ஜின்னு வச்சு உங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருவேன், முக்கியமாக கடவுளுக்கு ஈக்குவலானவங்க ஜின்னு அப்படிங்கிறாங்க. இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு என்ன தோணும்? நான் ஒரு தெய்வத்தை வணங்கிட்டு இருக்கேன், ஆனால் இவங்க ஜின்னெல்லாம் சொல்லி எல்லாத்தையும் வர வச்சிருவேன்னு சொல்கிறாங்களே. எனக்கே அந்த ஒரு டவுட் இருந்துச்சு. ஜின்னுனா என்ன, அது வந்து கடவுளுக்கு நிகராக இவங்க சொல்கிறாங்கும் போது எனக்கு ஒரு யோசனை இருந்துச்சு. அந்த யோசனைக்கான பதில் உங்கள்கிட்ட தான் இருக்குது. இறைவனுக்கு நிகர இறைவன் தான். ஆமாம், அதுக்கு யாராலையும் முடியாது. என்னால் நானும் சரி, யாரும் இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆள் தான், சித்தராக இருந்தாலும் சித்தர் தான், யோகியாக இருந்தாலும் யோகி தான். அவங்க அந்த இறைநிலையை உணரலாம், அடையலாம். ஆனால் இறைவனுக்கு நிகரானவர்கள் அப்படிலாம் சொல்ல முடியாது. அவங்க குறைச்சவங்களும் கிடையாது, பெரிய ஆளுங்க தான். நான் யாரை சொல்கிறேன்? சித்தர்களையும் ரிஷிகளையும். ஜின் பெரிய ஆள் தான், இல்லை சொல்லலாம், பெரிய பவர்ஃபுல். ரொம்ப பேருக்கு நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ஆக்கிடுவாங்க. எங்கிட்ட ஜின் இருக்குது, மல்லிகை தூக்கி போடலாம், அது கொடுத்து நான் எண்ணிக்கிட்டு இருக்கோம். அது எண்ணிக்கிட்டு இருக்கோ இல்லை அதை எடுத்து கட்டி நான் மற்றவங்களுக்கு கொடுக்குதோ அதெல்லாம் அடுத்த விஷயம். அதை வச்சுருக்கவங்க அவ்வளோ பெருசாக பேசக்கூடாது, பேச மாட்டாங்க, பேச விடாது. உங்கள்கிட்ட ஒரு நிலை இருக்குன்னா அதை பற்றி நீங்கள் வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அதை தாண்டி வந்து நீங்கள் வந்து நான் விதியை மாற்றுவேன், அதெல்லாம் ஜின்னுனால விதியெல்லாம் மாற்ற முடியாது. நல்லா தெரிஞ்சுங்க. இறைவன் கொடுக்குறத விட அதெல்லாம் கொடுக்குமானா
மாயைக்கு உட்பட்டு எல்லாத்தையும் கொடுத்துரும். அதில் எந்த மாற்றம் கிடையாது. முடியாத வேலையும் முடிச்சு கொடுத்துரும். ஆனால் அங்கே ஒருத்தனுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒருத்தனுக்கு ஒரு கர்மா வந்து இந்த வேலையை நடக்கக்கூடாதுன்னு அந்த கர்மாவிலே இருந்தாலும் நீங்கள் ஜின்னு இல்லை கடவுளே சொல்ல முடியாது. கர்மா தான் இங்கே பெரியாது. தெய்வமே வந்தாலும் செய்யாதுங்கிற அப்புறம் ஜின்னு எப்படி செய்யும்? ஒருத்த வாழ்க்கையில் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டம் தான் படணும், அவனால் அடுத்த வேலை சாப்பாடு கூட அவன் பிச்சை எடுத்து தான் சாப்பிடுன்னு இருக்கு. நீங்கள் ஜின்னை வச்சு மாற்றிருக்கீங்களா? மாற்றிருக்கேன், நான் ஒத்துக்கிறேன். அவன் வாழ்க்கையில் அந்த கர்மப்படி அவன் அனுபவிச்சாகணும் அந்த பிராப்தத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதை தெய்வமே செய்யாது. அப்படி எப்படி ஜின்னு செய்யும்? இந்த தேவதைகள் அனைத்து இதெல்லாம் தேவதைன்னு சொல்லலாம், ஜின்னு எல்லாமே தேவதைன்னு சொல்லலாம். இது நெருப்பு மாதிரி ஒரு பெரிய சக்தி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பயங்கரமான சக்தி. அது ஒருத்தனை முடிவு பண்ணி தட்டணும் நினச்சா தட்டணும், இல்லை ஒருத்தனை உருவாக்க நினச்சா உருவாக்கணும். அந்த கர்மா அந்த அவன்கிட்ட இருக்கணும். ஜின்னுகிட்ட இருக்கணும் அவசியம் கிடையாது, அவன்கிட்ட இருக்கணும். அவன் கதவு திறந்துருக்கணும், அப்போ தான் இதை போய் வேலை செய்ய முடியும். இது பவரான ஆள் தான், நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது. ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் தான். அவன் வாழ்க்கையில் ஒரு தேவதையால் மேலே போகணுன்னு ஒரு பிராப்தம் இருந்தால் மட்டும்தான் இது போய் வேலை செய்ய முடியும். இல்லை அந்த கதவு மூடிச்சுன்னா அது வெளியில் நின்று வெளியே பார்த்துட்டு வந்துட வேண்டியதான். இப்போ அதே மாதிரி என்கிட்ட கருங்குட்டி இருக்குங்கிறாங்க. ஒருத்தர் வந்து தகடில் மைச்ச தடவுனா வந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவாங்கிறார். இதை மக்கள் பார்க்குறாங்க. ஒரு சிலருக்கு இது தெரியும், பலருக்கு இது தெரியாது. இது வந்து சரியா தப்பா அப்படின்னு ஒரு புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை கிடையாது. இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்? நான் என்னோட கேள்வி, மக்களுக்கு இது உபயோகமா இல்லையா? இல்லை இது மாதிரி நம்ம பண்ணுறோமே, இது சரியா தப்பான்னு தெரியாமலே அவங்க பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு எப்படி இது ரிஃப்ளெக்ட் ஆகும்? எந்த ஒரு செயலுக்கும் வினை உண்டு, எதிர்வினை உண்டு. எதிர்வினை கண்டிப்பாக உண்டு. சரிங்களா? அதைத்தான் நம்ம கர்மான்னு சொல்கிறோம். இப்போது மக்கள் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ நாயன்மார்கள், ஆழ்வார்கள், யோகிகள், மகான்கள் அவங்க எந்த மை மந்திரம் எந்திரத்தை வச்சு போகலாம். கருணாஸ்தர் எந்திரம் மை மந்திர ஔஷங்கள்லாம் சொன்னார். நான் எதுவும் பொய்ன்னு சொல்லவே கிடையாது. நீ உண்மையான நிலையை அடையணும், கர்ம வினையை கழிக்கணும் அப்படின்னா அது மை மந்திரத்தை தொட முடியாது. உன்னோட மனம் வருந்தணும். அதற்கு அடிப்படையான உனக்கு ஒரு நல் வழிகாட்டக்கூடிய ஒரு ஆசான் வரணும். அவர்கள் மூலியமாக நீ செய்யக்கூடிய உன்னோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அபியாச முறைகள், நீ பயணிக்கக்கூடிய அபியாச முறைகள் இருக்குது. அது தெய்வீக வழிபாடாக இருக்கலாம், இல்லை தான தர்மமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். உனக்கு ஒருத்தர் வழிகாட்டுவார். அவர் எப்போ சொல்கிறாரோ அப்போ தான் அந்த இதுலேருந்து நீ வெளியில் வர முடியும். இப்போ நான் தகடு வாங்கி வச்சா மேலே போயிடுவானா, அதுவுமே கர்மத்தின் அடிப்படை தான். கொஞ்சம் இதாக தகடுக்கு மதிப்பில்லைன்னு சொல்லவே கிடையாது. அப்படி பார்த்தா எல்லா கோவில்களும் எந்திரம் தானே இருக்குது. அந்த எந்திரத்தை யார் பிராணாசக்தியை கொடுக்குறான்னு பொறுத்திருக்கு. இல்லை ரொம்ப அசால்ட்டாக சொல்லிடுறாங்க. இந்த பார்த்தீங்கன்னா இந்த தகடில் மைய தேய்ச்சோன்னா உங்கள் வாழ்க்கை மாறிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த தையை முதல்ல நீங்கள் வாங்கி வச்சுருங்க. வச்சுட்டு அதை மாற்றிட்டீங்கன்னா எனக்கு சந்தோஷம் தான். நான் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு நான் சொல்லலை. எதையுமே நான் குறைச்சி சொல்லலை. மந்திர சக்திக்கு பவர் இருக்குது தான், நான் இல்லைன்னு சொல்ல. அதை கொடுக்கக்கூடியவர் உண்மையான நிலையில் இருந்தால் தான் கண்டிப்பாக அது வேலை செய்யும். ஏன்னா அவருக்கு தெரியும். இப்போ உண்மையிலே மந்திர ஔஷகத்தை பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு கர்மா என்னங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமலாம் இருக்காது. உண்மையான மந்திர சாஸ்திரத்தை படித்தவர்கள் மாந்திரிகத்தில் இருக்கக்கூடியவங்க நான் சொல்கிறேன். சரிங்களா? மந்திரம் தெரிஞ்சவங்களாம் மாந்திரிகம் கிடையாது. மாந்திரிக சப்ஜெக்ட் வேறு, மந்திர நிலை வேறு. சரிங்களா? ஒரு நேமை திரும்ப 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 நீங்கள் உச்சரிக்கும் போது அது மந்திரம் தான். இப்போ உங்கள் பேர் ஹரினா ஹரியை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லும்போது அது நாமம். அந்த நாமத்தை உச்சரிக்க அதுக்கு வைப்ரேஷன், இயற்கையிலேருந்து வரக்கூடிய வைப்ரேஷன். அதே மாதிரி தான் மாந்திரிகங்கிறது ஒரு கான்செப்ட். அதுக்குள்ள நிறைய நிலைகள் இருக்குது. சரிங்களா? மாந்திரிகங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்திரம், உரு, மணி, ஔஷகம் இதெல்லாம் கலந்தது தான் அது சம்மந்தப்பட்டது. இப்போது அதில் பவர் இருக்குன்னா கண்டிப்பாக பவர் இருக்குது. ஆனால் ஒருத்தனோட விதியவே மாற்றி அமைக்கணும்னா முடியாது. அதற்கு தவம் தான் வேண்டும். ஒருவனை வாழ்க்கையில் அப்கிரேட் பண்ணணும், ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணணும்னா கண்டிப்பாக பண்ண முடியும். நல்ல விஷயங்களும் பண்ண முடியும், கெட்ட விஷயங்களும் பண்ண முடியும். அதுக்கும் கர்மா இடம் கொடுக்கணும். எந்த விஷயம் வந்தாலும் கர்மா இடம் கொடுக்காம பண்ண முடியாது. இப்போ வந்து ஒரு மந்திரவாதி இருக்காரு, இல்லை ஒரு முறையாக மாந்திரிகத்தை கூட நல்ல ஒரு மனிதனாகவே இருக்காரு வச்சுங்க, நல்ல ஒரு மந்திர குருவாக இருக்காரு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஆசான் நல்ல வழி தான் போகிறாரு. இப்போ ஒருத்தரோட வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க, அப்போ முடியும். இல்லை நீங்கள் நல்ல பவரான ஆள் தான், பட் அவரோட வாழ்க்கையில் வந்து அது கிடையாதுன்னா இந்த மந்திர சக்தியை வச்சு அவங்களை மாற்றி அமைக்க முடியாது. அதுக்கு யார் வரும்னா தவசக்தி பெற்ற ஒரு யோகி ஞானி வரணும். அவரால் மட்டும்தான் அதை மாற்றி அமைக்க முடியும். ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த மூலிகைன்னா வசியப்படுத்திடும். யாரை வசியப்படுத்தணும்னு சொல்லுங்க, உடனே பண்ணிடும். இல்லை எனக்கு புரியல. எனக்கு என்ன கேட்குன்னா சிஎம் வசியப்படுத்திடுங்க. ஏன் ரொம்பலாம் கஷ்டப்பட்டு அந்த ஒரு வேலை எடுத்துகிட்டு போயிட்டு நேராக சிஎம்கிட்ட போயிட்டு வச்சுட்டு போயிட்டு
அப்போ என்ன கேட்கலாம் அடுத்த கேள்வி, அதை எப்படி சிஎம்கிட்ட போக முடியும்? இதுதான் இந்த இந்த வேற வச்சுட்டு எங்கே போனாலும் நீங்கள் வசியம் ஆயிடுவீங்கல்ல. நான் அந்த மாதிரி வேறு இல்லைன்னு சொல்லலை, உண்மையிலேயே அந்த மாதிரி வசப்படுத்தக்கூடிய வேறெல்லாம் இருக்கு. அது ஒரிஜினலாக இருக்கா அப்போ சொல்லுங்க, நீங்கள் நான் சொல்கிறது ரைட்டு தான். நான் எதுவுமே இல்லைன்னு சொல்ல நல்லா கொஞ்சம் நோட் பண்ணணும். அப்போ வந்து நான் இவங்க சொல்கிறதா பொய்யா இல்லை, உண்மை. அதைத்தானே அகத்தியரும் சொல்லியிருக்காரு, போகர் சொல்லியிருக்காரு, கரூரார் சொல்லியிருக்காரு. எல்லா விஷயங்களும் இப்போ சஞ்சீவனே இருக்குதான். சஞ்சீவனி பண்ணி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணியில் வச்சு என்ன பண்ணுறாங்க, கீழே கட்டையை வச்சா சுழண்டு மேலே போகும். அது சஞ்சீவனி இருக்கு. அந்த சஞ்சீவனி எப்படி நீங்கள் வந்து சஞ்சீவனி அப்போ அந்த இது இருந்துச்சுன்னா ஒரு கம்பியை வச்சா துண்டாகுது. சஞ்சீவனி நோக்கம் என்ன? மரணமற்ற வாழ்க்கையை வாழக்கூடியது. அதுதான் அதோட நோக்கம். அதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய வசிய வேறு என்னன்னா ராஜ விஷயம் இருக்குது. அந்த விஷயங்களும் நிறைய இருக்குது. அதில் ராஜ விஷயத்தை எடுத்துக்குவோம் ஹையஸ்ட். அந்த ராஜ வசிய வேறு உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் மந்திரி, நீங்கள் தான் இல்லை. உண்மையான வேறு அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிறதுக்கு எல்லாருமே கட்டுப்படுவாங்க, இந்த நாடே கட்டுப்பட்டுருமே. ஆனால் அப்படி எல்லார் கையிலையும் கிடைக்காது. அப்படியே அவங்க அந்த வேறு தெரிஞ்சிருந்தாலும் ஏதோ ஒரு மிஸ்டேக்கில் ஒரு இப்போ மூலிகை எடுக்கலாம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இது காப்பெல்லாம் பண்ணுவாங்கள்ல, திசைக்கட்டு உடற்கட்டுன்னு போடுற மாதிரி திசைக்கட்டுலாம் போட்டு காப்பு கட்டி தான் அதை எடுப்பாங்க. அதை யார் கைக்கு அந்த உன்னதமான விஷயம் கிடைக்குன்னா சிறிதும் சுயநலமற்று இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு தான் அது கிடைக்கும். அவனுக்கு அதை எடுத்து என்ன போகிறான், நான் தான் வாழ்க்கையில் எதுவுமே தேவையில்லை, எனக்கு இறைவன் இருந்தாலே போதும் நினைக்கிறவனுக்கு ஒரு சித்தருக்கு அது தேவைப்படுதுன்னா ஏன்னா அது மூலியமா மக்களுக்கு உணர்த்துறாரு இப்படிலாம் இருக்கு, இதை உனக்குள்ளே கொண்டு வர முடியும் சஞ்சீவி தன்மையை, யோகம் பயிலு அப்படிங்கிறாரு திருமூலர். ஓகே, அப்படிப்பட்ட இருக்கிறது வந்து சித்தர்களுக்கு ஏதாவது பயன்படுதுன்னா இப்போ நம்ம வந்து நம்ம சாப்பிட்றோம், ஜலமலம் போகிறோம், இதெல்லாம் அடுத்த விஷயம். ஒரு யோகி ஆகும்போது என்னன்னா அவன் தொடர்ந்து மணிக்கணக்காக நாள் கணக்காக தியானத்தை பண்ணுறான். அப்போது அவனுக்கு வந்து பசி எடுக்காமல் இருப்பதற்கு சில மூலிகை தேவை. அதுக்கு அவர் பயன்படுத்த அந்த மூலிகை தெய்வீகத்துக்காக பயன்படுத்தக்கூடிய விஷயம். இந்த பஞ்சபூதம் வசமாகிறதுக்கு சீக்கிரம் அந்த பிராணனுக்கு ஒடுங்குவதற்கு அந்த மூலிகை தேவை. இப்படி இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு விஷயம் இருக்குது. இதுதான் இல்லை, நிறையா இருக்குது. அப்படி ஒரு வேலை எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னா பசியை பண்ண முடியும். பர்டிகுலராக பக்கத்தில் இருக்கவங்கள இப்போது அதை பேசினாலே அந்த வசியவரை வச்சுட்டு போனாலே வந்து ஒருத்தவங்க வசியம்னா பணம் அப்போ எவனுமே பிச்சைக்காரன் இருக்க மாட்டான், அந்த வேற வாங்கி பணக்காரன் ஆயிடுவான். பணம் கொண்டு போய் உட்காந்து வாங்கிட வேண்டியதானே. ஓகே, இப்போ நமக்காக ஒரு எச்சினி தேவதை செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த எச்சினி தேவதைனா என்ன? இப்போ எப்படி நம்ம வந்து நம்ம மனிதனாக வாழும்போது எவ்வளோ பேர் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பூலோகம் இருக்கிற மாதிரி பாதாள லோகம், அதில் வித்தல சுத்தல பாதாள எவ்வளோ விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. நாகலோகத்துலேருந்து இருக்குது. அப்படி ஒவ்வொரு லோகத்தில் இருக்கும்போது யக்ஷனிக்கும் தனியார் லோகம் இருக்கு. இப்போ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஆண் பெண்ணோ அது மாதிரி அவங்களும் இருக்காங்க, சூட்சுமத்தில் இருக்காங்க. அதை நீங்கள் உங்களுக்குள்ள கொண்டு வரணும், வசப்படுத்தணும் அப்படின்னா அது முறையான ஒரு குருட்டை போயிட்டு நீங்கள் எடுத்து பண்ணால் கண்டிப்பாக வசமாகும். அதை வைத்து காரியம் சாதிக்கலாம். ஆனால் அதுக்கு முதல்ல உங்கள்கிட்ட அந்த பிராப்தமும் மனோதிடமும் இருக்கணும், உங்கள் பிறவிலே இருக்கணும். எல்லாரும் பண்ணிட முடியாது. எல்லாரும் எடுத்து நானும் எச்சினி கூப்பிட்றேன்னா உன் மச்சினி கூட உன் பேச்சை கேட்காது, எச்சினி எப்படி கேட்கும்? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா இதை ரொம்ப இலகுவாக மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்கல்ல, அதை வந்து மக்கள் ஏற்றுப்பாங்கிற ஒரு மனப்பான்மை இருக்குல்ல, இது எப்படி வந்து பேக் ஃபயர் ஆகும்? கண்டிப்பாக வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாரும் ஏற்றுக்குவாங்க. இதை வந்து அது அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும்னு ஒரு நம்பிக்கையில் கொண்டு போகிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஓவர் கான்ஃபிடென்ட் தான். இல்லை, இவ்வளோ வெளிப்படையான இந்த ஊடகத்தில் பேசுகிறாங்களே, அதை சொல்கிறாங்க. ஆனால் அது எல்லாமே அது இப்போ தப்பு செய்கிற எல்லாத்தையுமே தண்டிக்கிறது இல்லை. எவனாவது ஒரு அப்பாவி இருப்பான், அவனை தான் பிடிச்சிக்குவாங்க. அதுதான் கர்ம நிலைன்னு சொல்கிறதுல பேக்வேர் கண்டிப்பாக வரும் அவங்களுக்கு. ஏன்னால் இவங்க இப்போ அது சும்மா அவங்க மாட்டாங்க, காசு கொடுத்து தான் வாங்குவாங்க. எல்லாமே இப்படி தான். இப்போ நம்ம வாட்டர் தண்ணி குடிக்கிறோம் தான், தாகம் எடுக்குது, தண்ணி கேட்டால் என்ன சும்மா கொடுக்குறாங்க, காசு கொடுத்து தான் வாங்கிக்கிறோம். ஆனால் நான் குடிக்கிற திருப்தி இருக்குல்ல, அதனால நமக்கு அது ஒரு மன திருப்தி. சரிப்பா காசை கொடுத்தேன், இந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப ஜில்னஸாக நான் குடிச்சிட்டேன், ஐஸ் வாட்டர் குடிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு அதோட ஆத்ம திருப்தி மூலம் அங்கே அவனுக்கு பேக் ஃபயர் ஆகாது. வித்தவனுக்கு தண்ணியை காசு கொடுத்து விற்கிறது தப்பான செயலா அப்படின்னா தப்பா சரியாங்கிறது நீங்கள் வாங்கி குடிக்கிற மனநிலையை பொறுத்து இருக்குது. சரிங்களா? அவன் எனக்கு இது தேவை. இப்போ ஒரு பாட்டில் விலை வந்து 20 ரூபா அப்படின்னா ஐஸ் வாட்டர் வந்து 25ன்னு வச்சுக்குவோம் எக்ஸாம்பிளுக்கு. நீ நார்மல் வாட்டர் வாங்கி குடிக்க போறியா இல்லை ஐஸ் வாட்டர் குடிக்கணும், நீங்கள் தான் குடிப்பீங்க. அப்போ நீங்கள் வாங்கி குடிக்கும்போது அப்பா ரிலாக்ஸாக இருக்குது, அப்போ அங்கே அவனுக்கு ஃபேக்ட் ஃபயர் ஆகாது. சப்போஸ் நீங்கள் எந்திரம் மந்திரம் கொடுத்து அதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் அது உண்மையான விஷயம் இல்லாமல் தப்பாக கொடுத்துட்டு அவன் அதில் வருத்தப்பட்டானா கண்டிப்பாக அது பேக் ஃபயர் ஆகும். ஓகே, அதாக போகாது. கண்டிப்பாக. இந்த உபாசகர்கள்னு சொல்கிறாங்கல்ல, காளி உபாசகர், நரசிம்மர் உபாசகர் அப்படின்னு அந்த தெய்வத்தை வசப்படுத்தி ஆக்சுவல் அதோட ஃபார்மட் எப்படி? உபாசனை, நான் வந்து நரசிம்மர் உபாசனை எல்லாம் பெருமையாக சொல்லிக்கிறாங்க. பட் வந்து அது எப்படி சாத்தியப்படுது? நரசிம்மர் உபாசனைங்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஆக்சுவலி இப்போ நரசிம்மர் வந்து என்ன
அவர் நாளைங்கிற வேடிங்க நாளைக்குன்னு கிடையாது, உடனே வந்து உடனே இங்கே இப்போ இப்படியே வேலையை செய்வோம் அப்படின்னாரு. அதுவரை நீங்கள் பெறணும் அப்படிங்கிறது உபாசகராக இருக்கிறது நல்ல விஷயம் தான், இல்லை சொல்ல பண்ண முடியும் தான், சாஸ்திரத்திலே இருக்குதான். தகுதி வாய்ந்த நிலை பெற்ற ஒரு குருமார்களை சந்தித்து அந்த உபாசனை எடுத்து நீங்கள் அவர் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு தர்மத்துக்கு கட்டுப்பட்டு செஞ்சீங்கன்னா அவர் உங்களுக்கு வசமாவார். வசமாவார்னா என்ன, பிரபஞ்சமே உங்களுக்கு வசமாகுது, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியதானே எல்லா கடவுளும், அப்படி பார்த்தா அவர் மகாவிஷ்ணுவோட அவதாரம் தானே அவர், அப்போ அவர் வசமாவார். எப்போ வசமாவார்னா உள்ள தூய்மையும் உன்னோட தர்ம சிந்தனையும் நீ போகும் பாதை உண்மையாக இருக்கும் பட்சத்தில் வசமாவார். சரி, அந்த வசமானாலும் சரி, வசமானதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரி உங்களுக்கு பரீட்சை இருக்கும், நீங்கள் எப்படி செயல்பட போறீங்க. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் இப்படிதான், எல்லா தெய்வத்துக்கும் பரீட்சை இருக்கு. ஒவ்வொரு கிளாஸ் நம்ம போகும்போது பரீட்சை வைக்கிறாங்கல்ல. ஆமா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல வச்சாங்க, செகண்ட்ல வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அங்கேயும் வைப்போம். அது நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல நான் பரீட்சை பாஸ் பண்ணிட்டேனே, அது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், இது செகண்ட் ஸ்டாண்டர்ட். ஒவ்வொரு தேவதைகள் வரும்போதும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் பரீட்சைகள் உண்டு தான். பரீட்சை இல்லாமல் எதுவுமே கிடையாது, வாழ்க்கையே பரீட்சை தான். அதான் அனுப்பிச்சு வச்சிருக்காரு இறைவன். இப்போ உன்னோட வாழ்க்கை பரீட்சையில் எப்படி தேர்ச்சி போடுறியோ அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சேரு அப்படிங்கிறார். அதே மாதிரி தான் இதுவும் பெருமை தான். ஆனால் அப்படி சித்தி பண்ணாங்க தன்னை மாறுதிக்க மாட்டாங்க, சொல்லிக்க மாட்டான், சொல்லக்கூடாது, அது சொல்கிற விஷயமே கிடையாது. ஓ, இது எப்படின்னா கற்பு மாதிரி. ஓ, கற்புக்கு ஈக்குவலான. அம்மா அதை விட சொல்ல போனால் கற்பு பெரிய விஷயம் தான், அதை விட பெருசு இறைவன் சொல்கிறோம்ல. அதனால் அதை நான் எனக்கு சித்தி பண்ணியிருக்கேன், அதை சித்தி அதெல்லாம் தேவையே இல்லை. சித்தி பண்ணால் முதல்ல வெளியிலே வரமாட்டான், அமைதியாக இருந்துருவான். அமைதியாக அவன் வேலையை பார்த்துட்டு அவனுக்கு வந்து உண்மையான அகோரிகள் அதே எக்ஸாம்பிள் சொல்கிறேன். காசியில் வந்து நிறைய மண்டவர் போட்டு எப்படி பூ எடுத்து பண்ணும்போது ருத்ராசனம் அது எது வருதுன்னு நமக்கு தெரியும், அதை நான் சொல்ல விரும்பலை. அது எப்படி எடுத்து பண்ணுறாங்கன்னு நமக்கும் தெரியும் தான். ஆனால் உண்மையான அகோரி சித்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டார். அவர் உட்காந்து காளிக்கிட்டையும் பைரவர்கிட்டையும் பேசிக்கிட்டு இருப்பாரு, உட்காந்து சித்து காட்டிக்கிட்டு அவர் என்ன குரங்கத்தையே காமிச்சிக்கிட்டு இருக்காரு அகோரிங்கிறவர். உண்மையான அகோரியில் அதில் செய்ய மாட்டாங்க. உண்மை இங்கே ரொம்ப பேர் வந்து இங்கேருந்து போயிட்டு நான் அகோரியை பார்த்த மாதிரி நான் சிரிச்சுட்டு விட்டுருவேன், பரவாயில்ல. ஏன்னா நானும் மணிக்கர்ணுக்கு எவ்வளோ 1.5 வருஷம் இருந்திருக்கேன், எனக்கு தெரியும். நான் என்னோட உண்மையான உத்தன் பாபாஜியோட அவரோட அவர் எனக்கு வந்து இந்த தாந்திரியத்துக்கு குரு. அவர் இப்படிலாம் கிடையாது. யாரும் மண்டோடு நினைச்சா மண்டோடு போட்டிருப்பாரு, இல்லைன்னா அதெல்லாம் ஒரு தத்துவ நிலைகள், பிறவியை கிடக்கக்கூடிய நிலையை குறிக்கக்கூடியது தான். இல்லை, பிணம் சாப்பிட்றத கூடயே வந்து வீடியோ எடுத்து நாங்கள் இதில் தான் சாப்பிடுவோன்னு ஒரு சிலர்லாம் அங்கே சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நான் வந்து நல்ல அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்கும், கொஞ்சம் நீங்கள் சகிச்சுக்கிட்டு தான். ஏன்னா நான் உண்மையை சொல்லி ஆகணும்ல. கண்டிப்பாக நான் ரொம்ப அழகான பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன், உங்களுக்கு ப்ரூஃபாக காமிக்கிறேன், நான் என்னோட முதலிரவை பாருங்க அப்படிங்கிற மாதிரி. இது இதெல்லாம் என்ன, இது உனக்கு கொடுக்கப்பட்ட சாதனா முறையே அது உன்னோட உள்ளது. பிணத்தை சாப்பிட்றவங்க எல்லாமே அகோரி கிடையாது, மனநிலை பாதிக்கப்பட்டவங்கன்னு அர்த்தம். போது நான் தைரியமே சொல்ல முடியும். ஏன்னா இப்படி சொல்லிட்டா எல்லா அகோரியும் திரண்டு வந்தோட திரளு. அது ஏதாவது உட்காந்து கண்ணை மூடிட்டு தியானங்களை சொல்லித்தரவங்களுக்கு பயப்படலாம், நான் அதை பயப்பட மாட்டேன். எனக்கு தெரியும் வாமாச்சாரம்னா நமக்கும் தெரியும். அதாச்சும் ஒரு உருவத்தை வச்சு இறப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி. எனக்கு அதெல்லாம் இல்லை, நான் சத்தியத்தை பேசுகிறேன். பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மிகப்பெரிய தாந்திரியவாதி, தசமகாவித்தை முடித்த மிகப்பெரிய யோகி ஞானி. அவர் எந்த மண்டபோட போட்டிருந்தாரு, அவர் கூப்பிட்டா காளி வருவாங்க. எந்த தெய்வம் வரணும் தசமகாவித்தையில்? காளியிலிருந்து சின்ன மஸ்திலிருந்து சோடாசி திரிபுர சுந்தரி பைரவி பகடமகி கமலாத்திமை யார் வரணும்? சின்ன மஸ்தில் கூப்பிட்டு அவர் வந்துருவாங்க. ஏன்னா அவர் காட்டிக்க அவர் அதெல்லாம் அப்பாற்பட்டவர், அதெல்லாம் அப்பாற்பட்டவர். உண்மையான நிலையை உணர்ந்தவர்கள் வெளிப்படுத்தணும் அவசியம் கிடையாது, அது வெளிப்படுத்தக்கூடிய விஷயமே கிடையாது. அது பெருமைக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து இதோட பட்டமா படிச்சு பட்டத்தை போடுறதா? அதெல்லாம் கிடையாது. மனித வாழ்க்கையில் தான் நான் எனக்கு பேர் பக்கத்தில் ஒரு நான் பிறந்த இனத்தை பேரை போடுறதும் பட்டம் போடுறதும் இறைவன்ட்டு அதெல்லாம் செல்லுபடியாகாது. இறைவனுக்கு முதல்ல தேவதைக்கு தான் மந்திரம் இருக்குது, இறைவனுக்கு எந்த மந்திரமும் கிடையாது. அப்படி பார்த்தா அதனால தான் பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்க்கையிலேயே தக்ஷா காளியை அவரே தாயா அவர் சேவித்து அந்த தாயும் இவரை மகனாக பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறமும் கூட சரிப்பா இதுக்கப்புறம் தசமகாவித்தின் ஒன்று இருக்குது, அதில் என்னோட முழு அவதார முகத்தை உணர்வு சொல்லிட்டு அதையும் பிராமணிய மேலே அனுப்பி வைக்கிறாங்க. அதையுமே அவங்க வந்து பார்க்குறாரு. 10 நாளில் எல்லாத்தையும் முடிச்சிடுறாரு. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சித்தி. அவர் தான் ஏற்கனவே அந்த நிலையில் இருக்காரு. அவரே ராமர், அவரே கிருஷ்ணர், அதான் பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். சரி, இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த சக்தியெல்லாம் வருது திரண்டு வந்ததுக்கப்புறம் அவர் சுற்றி ஒரு பெரிய ஒளிவெல்ல இருக்குது. ஏன்னா அது தசமகாவித்தியை முடிச்சிட்டாரு. இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது எடுத்துக்கோ அப்படின்னு போராடுறாரு. எல்லாமே அந்த சக்தி வாங்க தான் போராடுவான். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா அதுதான் அவரோட பக்தி நிலை. அப்படியும் அந்த போராடி அந்த சக்தியை எடுத்துக்கோ. நான் உன்னோட பையனா இருக்கிற மட்டும்தான் என்னோட, எனக்கு இந்த சக்தி எல்லாம் வேண்டாம், நீ தான் தாய், நீ உன்னைய உணவு மடியில உறங்கணும், அதைத்தானே நான் கேட்டேன், வேற எதுவும் இந்த சக்தியெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போறேங்கிறாரு. அதுக்கப்புறம் அதோட நிக்கல, அவர் சொல்றாங்க நிகுண பிரம்மமா ஒன்று இருக்கு, சகுண பிரம்மமா என்னை பார்த்துட்ட, எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பரபிரம்மன்னு ஒரு நிலை இருக்குல்ல, அதுவும் நான் தான். அந்த இதை போய் பார்க்கணும் தோத்தா அப்படி அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி ஒன்று இருக்கா, ஒன்னே தான் எனக்கு அதுவும் நான் தான் மனு கேட்குறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க,
இப்போது இவர் அகோர நிலையில் பெரிய நிலை, அகோர சித்தன் கூட சொல்லலாம். ஆனால் அவர் அங்கே போயும் அந்த பிரம்ம நிலை அடையாது. இப்போ இதெல்லாம் அவர் அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது அவரை ஃபாலோ பண்ணுறவங்களும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மரத்தை கண்டிப்பாக தெரியும். ராமகிருஷ்ண மரத்துக்கு படித்தவங்களுக்கு தெரியும். அவரே ஃபாலோ பண்ணுறது எப்படி தெரியாமல் இருக்கும். அதை தாண்டி அவர் மேலே உள்ள பக்தி விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அவர் என்னைக்காவது தான் அகோரின் வெளியில் காட்டிக்கிறாரு. அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவர், எல்லா அகோரத்துக்கும் அப்பாற்பட்டவர். தனக்குள்ள அதுதான் உண்மையான விஷயம். தனக்குள்ள இருப்பவர் வெளியில காட்ட மாட்டார். கண்டிப்பா. இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இறை தூதர்கள் இங்கே வந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இறைவனின் தூதனா நம்ம நிறைய பேர் வந்தாங்க, மற்ற மதங்கள்லையும் சரி இங்கேயும் சரி. இந்த கலியுகத்தில் யார் இறை தூதர்? அப்படி பார்த்தா நீங்க கூட இறை தூதரை கூட வச்சுக்கோங்க, உங்களுக்கு தகுதி பற்றி தான் வச்சுக்கோங்க. இல்லை, அந்த இறை தூதருக்கான ஒரு 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 அனுப்புறதுன்னு ஒன்று இருக்குல்ல. இங்கே நீ இப்போ இந்த மக்களுக்கு இந்த காலகட்டத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, ஒரு மார்க்கம் உருவாகிறதா இருக்கலாம், மக்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்கிறதா இருக்கலாம், எதன் அடிப்படையில் அவங்கள இங்கே வருவாங்க? அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜீசஸ் வந்தார். ஆமாம், சரிங்களா. புத்தர் வந்தார். அதுக்கப்புறம் நபிகளாக வந்தார். இவங்களாம் இறை தூதர்கள். வள்ளலார் உட்பட அடிப்படை எல்லாருமே, பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் எல்லாமே ஒரு நிலையிலேருந்து வந்தவங்க தான். அந்தந்த காலகட்டத்துக்கு வந்துட்டாங்க. அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல விஷயம். அதை ஃபாலோ பண்ண முடியாமல் திரும்ப திரும்ப தவறுகள் அதிகரிக்கும் போது, சமநிலை இல்லாத போது, இறைவன் அவ்வப்போது அந்த இடத்தில் அவதாரங்கள் மாதிரி அந்த இறை தூதரை அனுப்புவாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மனநிலை சரியும் போது அதை சமப்படுத்துவதற்கு அந்த ஆசானோ குருவோ இல்லை இறை தூதரோ யாரோ ஒருத்தர் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இது இப்போ இல்லை, கடைசி வரையும் கலியுகம் முடிகிற வரையும் வரத்தான் செய்வாங்க. கடைசியாக ஒருத்தர் வருவார். அவர் அன்பால் சொல்ல மாட்டார், அவர் வாளால் சொல்லுவார். இது அகிம்சை கிடையாதா? அதான் சொல்லலை. நான் சொல்ல நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா அது நல்ல விஷயம். நான் சொல்கிறவளே நீங்கள் அழிக்க வந்தீங்கன்னா தற்காப்புக்கு அதுதானே விஷயம். அதுதானே தர்மமே சொல்லுது. கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு? யுகே யுகே, அதாவது காலம் எத்தனை யுகம் கடந்தாலும் அதர்மத்தை அழிக்க தர்ம நிலைநாட்ட நம்ம வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு நிலைகளில் வந்து கொண்டு தான் இருக்கேங்கிறார். ஓகே, காலனை ஒரு குருவால் தடுத்து நிறுத்த முடியுமா? காலனை குரு நினைச்சா முடியும். அது எப்படி சாத்தியப்படும்? அதுவும் கர்மவினைக்கு உட்பட்டது. ஆமாம், குருவுக்கு சரீரத்தை இருக்க வச்சு முடியும். குருவோட சரீரம் வந்து பார்த்தீங்கன்னா, அதான் சொல்கிறேன்ல, இங்கே இந்த பூமிக்கு யார் வந்தாலும் சரி அந்த கர்மத்தை எடுத்துகிட்டு தான் வந்து இந்த பூமியில் இருக்க முடியும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, சாமி விவேகானந்தர் எடுத்துக்குவோம். ஒரு தியான சித்தர்னே சொல்லணும் அவரை. சரிங்களா. அவர் வந்த நோக்கம் ஒன்று இருக்குது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சப்தம் ரிஷி மன்றத்துலேருந்து வந்ததாக சொல்லப்படுவாங்க. இப்போ அவர் அங்கேருந்து வந்திருக்காரு. அப்போ அந்த ஒளி மட்டும் வந்து இங்கே வழி நடத்த முடியாது, அதுக்கு ஒரு சரீரம் தேவை. அப்போ அதுக்கு ஒரு கர்மா தேவை. அப்போ அந்த அதுக்கேற்ற கர்ம நிலையில் எவ்வளோ நாள் இருக்கணும், எவ்வளோ நாள் அவரோட உபதேசத்தை நம்ம பெறணுங்கிறதுக்கு ஒரு கர்மா அதில் ஏற்கனவே டிசைன் பண்ணிடும். அந்த டிசைன் தான் பர்த் எடுத்து வெளில வர்றாரு. அப்போ அவர் 39 வயது வரையும் தான் அவரோட கர்ம நிலை. அதுக்காக 39 வயதுலேயே அவர் போயிட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அந்த சரீரம் தான் போயிருச்சே தவிர அந்த ஆத்மாங்கிறது பரமாத்மா அவர் இன்னமும் வழி நடத்திக்கிட்டு தான் இருக்காரு. வேறு அப்போது ஒரு விதியை வெல்லக்கூடிய, காலனே தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு சக்தி ஒரு யோகிக்கு உண்டு. அப்போ யோகி இருக்குன்னா குருக்கு அதை மேலே உண்டு. குரு பல மடங்கு. அதனால தான் யோகி சித்தரை விட குரு பெருசு ஏன் சொல்கிறாங்கன்னா, அதனால தான் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என்ன இந்த இடத்துல மும்மூர்த்தியை பற்றி சொல்லலை, மும்மூர்த்தியை கூட குருவா சொல்லலையே. ஆமாம், சாட்சாத் குருங்கிறத கூட மும்மூர்த்தி குருவா சொல்கிறாங்க, பிரம்மா விஷ்ணு குரு சொல்கிறாங்க. ஆனால் சாட்சாத் பரபிரம்மம் இந்த 3 பேர்த்த கூட சொல்லலை, குருவைத்தான் சொல்கிறாங்க. அதனால தான் விதி மதிக்கு எல்லாம் அவருக்கு கீழே தான் இருக்குன்னு சொன்னது. அந்த குரு நிலை பெற்றவராக இருக்கணும், பிரம்மத்தை தனக்குள் உணர்ந்தவராக இருக்கணும். பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி, ஆதிசங்கரன் மாதிரி, குரு ராகவேந்திரன் மாதிரி, இந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக அது இருக்கும். இப்போ குரு ராகவேந்தரில் அவர் நினச்சிட்டு இருக்காங்க அவர் சமாதி ஆயிட்டார் அப்படின்னா, சமாதி ஆயிட்டார் தான், சரீரம் உள்ளன உயிரோடு இருக்கிறாரு. அவர் சமாதி இறந்து போகல. அவர் கண்டிப்பாக அவர் இருந்து மக்களுக்கு வழி நடத்துகிறார். 700 ஆண்டுகள் நான் இந்த பூமியிலிருந்து ஒரு மருத்துவனாகவும் ஆசானாகவும் தாயாகவும் நண்பனாகவும் உன்னை வழி நடத்துகிறேங்கிறாரு. அதான் சொல்லுவாங்க, லண்டனில் இருக்கிறவருக்கு ஒரு ஆப்ரேஷன் நடக்குது, இங்கேருந்து எப்படி அவரால் அங்கே ஹேண்டில் பண்ண முடிஞ்சுது? அது பார்த்தீங்கன்னா அதான் சொல்லலை, நாம் பிரபஞ்சம் என்ன அதை பற்றி தெரியல நமக்கு. நம்ம ஒரு அறிவாக படித்து வச்சுருக்கோம். நிறைய கோள்கள் இருக்குது, அண்டங்கள் நிறையா இருக்குங்கிறத மாதிரி நம்ம படிச்சிருக்கோம். அதில் நம்ம பயணிக்கலை, ஆத்ம பயணம் நம்ம மேற்கொள்ளலை, அந்த யாத்திரை நம்ம போகல. குரு ராகவேந்தரர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்துட்டு அவர் இறைவனுக்கு அந்த இறைவனோட நிலையை தனக்குள்ளே கொண்டு வந்தவர்.
இப்போ நீங்கள் இப்படி கேட்டிங்கன்னா இதுக்கு நான் பதில் சொல்கிறேன். நீங்கள் கிருஷ்ணரை வழிபடலாமா, ராமரை வழிபடலாமா, ராகவேந்திர வழிபடலாம்னா கலியுகத்தில் நீங்கள் ராகவேந்திர தான் வழிபடணும். நீங்கள் நான் தப்பாக நீ திட்டினா கூட பரவாயில்ல. குரு ராகவேந்திரர் ஒருத்தர் வழிபட்டான் என்றால் கிருஷ்ணரும் ராமரும் நரசிம்மரும் ஆஞ்சநேயரும் சிவனும் எல்லா தெய்வங்களும் உள்ள வந்து உட்காந்துரும். அது எப்படா இவங்க, அவரே ஒரு மனிதன் தானே, ஒரு தாய் வயிற்றில் பிறந்தானே வந்து இப்படி இருக்காரு, சமாதி தானே ஆயிருக்காரு, இவருக்கே சக்தி கொடுத்தது ராமரும் கிருஷ்ணரும் தானே அப்படின்னா. ஆமாம், அப்போ வரும்போது ராமரும் கிருஷ்ணரும் இங்கே தானே பெருத்து எடுத்தாங்க. ஆமாம், அவங்களுக்கு யார் சக்தி கொடுத்தா? ஒரு பிரம்மம் தானே, அந்த பிரம்மம் தான் இவர். இப்போது நீங்கள் அந்த ராமரையும் கிருஷ்ணரையும் உங்களை நீங்கள் தரிசிக்கணும்னா அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ ராகவேந்திரன் மட்டும் தரிசிச்சிட முடியுமா? அதையும் முடியாது தான், அதுவே பெரிய. ஆனால் இவர் தாய் உள்ளம் கொண்டவர். இவருக்கு வந்து இவர் குரு தத்துவம். அவங்க 2 பேரும் குரு தத்துவம்லாம் கிடையாது, அது அவதார தத்துவம். அவதாரத்துக்கு அந்த கடமையெல்லாம் கிடையாது, அவர் வந்த வேலையை முடிச்சுட்டு போகிறது தான். ஆனால் குரு வந்து தாயில் சிறந்தவர், அவருக்கு கடமை உண்டு, மக்களை பாதுகாக்கக்கூடியும் அவர் சீடனை மேல்நோக்கி கொண்டு போது அவர் அவர் நினைத்தால், அவர் மனது வைத்தால் இந்த ராமர் கிருஷ்ணன் முன்னாடி நிற்கணும், முடியாதெல்லாம் சொல்ல முடியாது. அதைத்தான் அருணகிரிநாதர் செஞ்சார். அங்கே இருக்கக்கூடிய பெரிய தாந்திரிக மந்திரவாதி தாந்திரியம், நான் கூப்பிட்டா காளி வருவா. ஆமாம், அது நீ முடிஞ்சா அவன் முருகனை கூப்பிடுனா. இவர் அருணகிரிநாதர் சித்தர் மட்டும் குரு நிலையில் உள்ளவர், கூப்பிட்டாரு, தூணை உடச்சிட்டு வந்து நின்றுட்டார். நீ நேராக முருகனை கூப்பிட்டாலாம் நீ கூப்பிட்டுக்கிட்டே இருக்குன்னு அவர் மேலே ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருப்பார். விளையாட்டு போல தானே அவர். அதுதான் அதனால் சொன்னேன், நீங்கள் ராமரை வழிபடலாமா கிருஷ்ணரை வழிபடலாம், தாராளமாக வழிபடுங்க. ராமநாமத்துக்கு நீங்களே இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது தான், ஈஸ்வரனே அதான் சொல்கிறார். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்ரீ ராகவேந்திர வழிபடுறார், எல்லாமே உனக்கு வந்துடும், எல்லா தெய்வமும் உனக்கு வந்துடும். அவர் தான் வந்து கற்பக விருட்சமாக இருக்காரு. கண்டிப்பாக. ஆனால் அவற்றிருந்து தான் எல்லாத்தையும் பெற முடியும். கண்டிப்பாக. இவ்வளோ நேரம் நான் கேட்ட பல கேள்விகளுக்கு அற்புதமான பதில்கள் கொடுத்துருக்கீங்க. இது பல பேருக்கு நல்ல ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களோட நேரத்திற்கும் உங்களுடைய வார்த்தைகளுக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. குருவே சரணம். ஹரஹர மகாதேவ்.